வேட்டையன் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசலாயோ அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 9 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. டிஜே ஞானவேல் டைரக்ஷனில் லைக்காவோட ப்ரொடக்ஷனில் ரஜினிகாந்த் லீட் நடிக்கிறாரு. படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. தேவாரா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபீஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 10 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் லீட் நடிக்கிறாரு. படம் மல்டி லாங்குவேஜில் வர செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. சிம்ரனோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் தி லாஸ்ட் ஒன். இது ஒரு ஹாரர் மூவியாக ரெடி ஆயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ விக்ராந்தோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் த கில்லர் மேன். இந்த படத்தோட இறுதிக்கட்ட பணியில் இருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. எல்ஐகே அப்படின்ற ஒரு தமிழ் மூவியில் இருந்து அஃபீஷியல் கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி செட்டி லீட் நடிக்கிறாங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். கோழிப்பண்ணை செல்லத்துறை அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபீஷியல் சிங்கிள் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங்கோட பேர் திருந்தாதேன். இந்த சாங் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். மெய்யழகன் படத்துலேருந்து அஃபீஷியல் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்தி, ஸ்ரீதிவ்யா, அரவிந்த் சாமி அண்ட் ராஜ்கிரண் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. படம் வர செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. இப்போ விஸ்வாம் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியில் அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 9 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. படத்தில் ரவிதேஜா லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் 11 தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. நந்தன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபீஷியல் ஆடியோ ரைட்ஸை திக் மியூசிக் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. படத்தில் சசிகுமார் லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் யுவர் சின்சியர்லி ராம். இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது. பசூகா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபீஷியல் நெக்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் மம்முட்டி லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ மம்முட்டியோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் முமாயினிக். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ மது வடலாரா 2 படத்துலேருந்து ட்ராமா மக்கோ மாமா அப்படின்ற ப்ரொமோஷனல் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்துருக்கு. இன்றைக்கி இந்த சென்சார் அப்டேட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11:07 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த ட்ரெய்லரை பிரபாஸ் ரிலீஸ் பண்ண போகிறாரு. படம் செப்டம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. மிஸ்டர் பேச்சன் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் செப்டம்பர் 12 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஏஐ அப்படின்ற ஒரு மலையாளம் மூவிலேருந்து அஃபீஷியல் ஓடிடி ரிலீஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போது கேம் சேஞ்சர் படத்துலேருந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராம் சரண் லீடாக நடிக்கிறாரு. படத்தோட செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பரில் ரிலீஸ் ஆகுது. சங்கர் டைரக்ஷனில் ராம் சரண் லீடாக நடித்து படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பைரவதி ரணங்கள் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபீஷியல் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சிவராஜ்குமார் லீடாக நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. பன் பட்டர் ஜாம் அப்படின்ற ஒரு தமிழ் நியூ மூவிலேருந்து அஃபீஷியல் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யோகி பாபு லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு காமெடி மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ சூர்யாவின் சாட்டர்டே அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரிக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. ஓடிடி அப்டேட் நம்ம நெக்ஸ்ட் மந்த் எதிர்பார்க்கலாம். இப்போ பிவிசியு படத்துலேருந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கல் ரிலீஸ் ஆகும். தமிழ் டப்பிங்லேயும் ரிலீஸ் ஆகும். குபேரா படத்துலேருந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, அனிகா சுரேந்திரன் அண்ட் நாகார்ஜுனா லீடாக நடிக்கிறாங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஆக்டர் சர்வாவோட 36வது படத்துலேருந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அப்டேட்டு இப்போ வந்திருக்கு. படத்தோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். லக்கி பாஸ்டர் படத்துலேருந்து இப்போ அஃபீஷியல் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி லீடாக நடிக்கிறாங்க. படம் வர அக்டோபர் 31 தீபாவளி அன்னைக்கு தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. நான் செய்த குறும்பு அப்படின்ற ஒரு தமிழ் நியூ லோ பட்ஜெட் மூவிலேருந்து அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு. இது ஒரு காமெடி மூவியாக ரெடி ஆகிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது.
கப்பு அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் வர செப்டம்பர் 27 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் இது ஒரு காமெடி மூவியாக ரெடியாக இருக்குது. படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து 2 கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சுனில் ரெட்டி பார்த்தீங்கன்னா குடிகுமார் அப்படின்ற கதாபாத்திரத்துலையும், ஜான் விஜய் பார்த்தீங்கன்னா டமர்லால் அப்படின்ற கதாபாத்திரத்துலேயும் லீடராக நடிச்சிருக்காங்க. இது ஒரு காமெடி மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. வேற மாதிரி ஆஃபீஸ் சீசன் 2 அப்படின்ற ஒரு நியூ தமிழ் வெப் சீரிஸோட 11வது எபிசோட இன்னைக்கு தமிழில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமெடி சீரிஸ். இப்போ வந்து கடைசி உலக போர் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 11 ரிலீஸ் பண்ண போதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் ஹிப்ஹாப் தமிழா லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. மேக்ஸ் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கிச்சா சுதீப் லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தமிழ் டப்பிங்லேயும் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சேனல் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஆல் சினிமா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.